சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே தொப்பை கணேசன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே தொப்பை கணேசன் என்ற ரவுடி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஜனவரி 30ஆம் தேதி 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்துல முக்கிய குற்றவாளியாக இந்த தொப்பை கணேசன் செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. வீட்டினுள் புகுந்து கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்டதாக கிடைக்கப்பட்ட தகவலை ஏற்கனவே வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தொப்பை கணேசன் என்பவன் இருப்பதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவனை தேடி வந்த நிலையில்தான் அவனை பிடிக்க முற்பட்ட போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதனால, அவர்களை நோக்கி சுட்டதனால அவர் உயிரிழந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொப்பை கணேசன் மீது ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் இருக்கிறது. பிரபல ரவுடியாக அறியப்பட்ட சேராவுடைய கூட்டாளியாக இருந்தவர். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இவரது நண்பர் அறிவழகன் மற்றும் இவர் தொப்பை கணேசன் ஆகிய இருவரையும் போலீசார் திருத்தணி அருகே வைத்து கைது செய்தார்கள். குறிப்பா அறிவழகனை சுட்டு பிடித்து அவன் கொடுத்த தகவலின் அடிப்படையில தொப்பை கணேசனையும் போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதன் பின்பு ஜாமீனில் வெளியில் வந்து தலைமறைவாக இருந்த தொப்பை கணேசன் இந்த கொள்ளை விவகாரத்தில் ஜனவரி 30ஆம் தேதி ஒரு வீட்டினுள் புகுந்து கட்டி போட்டு அங்கிருந்த 25 லட்சம் ரூபாய் பணம் 15 சவரன் நகைகள் கொள்ளடிக்கப்பட்டது. இதில் ஏற்கனவே 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் தான் தொப்பை கணேசனை தேடி வந்ததாகவும் அதில் தற்போது கைது செய்ய முற்பட்ட போது போலீசாரை நோக்கி தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்ற போது போலீசார் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அதில் அவர் உயிரிழந்ததாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை உள்ளிட்ட குற்ற வழக்குகள் இவருக்கு இருப்பதாகவும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரபல ரவுடியா இருக்கக்கூடிய சேராவுடைய கூட்டாளியாக இவர் இருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது என்கவுண்டர் நடைபெற்ற இடத்துல உயரதிகாரிகள் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த என்கவுண்டர் எவ்வாறு நடைபெற்றது, போலீசார் மீது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது தொப்பை கணேசன் என்ற ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் கொள்ளை வழக்கில் 25 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகையை கொள்ளடிக்க வழக்கில் கைது செய்ய முற்பட்ட போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தினாலும் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.